வணக்கம். வெல்கம் டூ கணக்கு சுத்தி. கந்த சஷ்டி விரதம் போயிட்டுருக்கு. இன்னைக்கு 3வது நாள். 2 நாள் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்சு. ஸோ, இன்னைக்கு 3வது நாள். 3வது நாள் சாமி கும்பிட்டுட்டு, கந்த சஷ்டி படிச்சுட்டு, குமாரஸ்தோம்னு ஒரு சாங் இருக்கு. அதுவும் படிச்சுட்டு, வேல்மாறல் வந்து கேட்பேன். கேட்டுட்டு, ஓம் சரவணபவ வந்து ஒரு 108 தடவ சொல்லுவேன். ஸோ, அந்த மாதிரி என்னோட மார்னிங் ரொட்டீன் போகும். 2 நாளா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நெனச்சேன். எனக்கு அதுக்கான நேரம் இல்லாதனால ரெக்கார்ட் பண்ணல. 2 நாள் நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு பால், பழம் சாப்பிட்டு மட்டும் இருக்கணும். மத்தியானம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி யோசிச்சதுனால, எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ, ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டேன். ஒண்ணு சாயந்திரத்துக்கு மேல இல்லன்னா நைட்டு சாப்பாடு. இந்த மாதிரி 2 நாளா வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் பால், பழம் அப்படின்ற பிளான்ல தான் வந்து விரதம் இருக்கிறேன். என் ஹஸ்பண்டும் விரதம் இருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால எனக்கு இந்த விரதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ, 6 நாளையும் கண்டிப்பா கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிருவேன் அப்படின்னு நம்புறேன். நான் சஷ்டி விரதம் இருந்துட்டுருக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து 3வது நாள். பாருங்க, இதுதான் எங்க வீட்டு முருகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வீட்ல இருந்தது. பட் எனக்கு பிடிச்சதுன்றதுனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஆல் டைம் ஃபேவரைட். இந்த மாலை வந்து எங்க அம்மா நேத்து கட்டி தந்துட்டு ஊருக்கு போனாங்க. ஸோ, இது வந்து வேலு, அப்புறமா முருகன், குட்டி முருகன். எந்த விஷயம் பண்ணாலும் விநாயகர் இருக்கணும். ஸோ, விநாயகர் வச்சிருக்கேன். இப்படி தான் என்னோட 3வது நாள் பூஜை போச்சு. வணக்கம். ஸ்ருதி அஜய்.